ஹரே கிருஷ்ணா. போன 6வது வீடியோவில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு மூலப்பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். 1 கப் தேங்காய், 1 கப் வேக வைத்த முளைக்கட்டின பாசிப்பயிர், 1 அளவுக்கு அரிசி மாவு, தேவைக்கேற்ப தாளிக்கிறதுக்கு ஆயில், கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ராக் சால்ட், பெருங்காயம். முளைக்கட்டின பாசிப்பயிறு கார கொழுக்கட்டை நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஓகே. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு வானலியை வச்சிடணும். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விடணும். கடுகு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டியதில்லை. சும்மா இந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே போதும். ஓகே. இப்போ கருவேப்பிலை போடுறோம். ஓகே. அதில் வரமிளகாய் பார்த்து சுட்டுக்காதீங்க, அதையும் போட்டு. ஓகே. அடுத்தது இந்த நம்ம பாசிப்பயிர் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துனா போதும். அடுத்தது பெருங்காயம், அது சும்மா கொஞ்சமாக. இதில் தேங்காய் பூ ஓகே போட்டு இது கொஞ்சம். ஓகே. இப்போ நம்ம இந்த பூரணத்தை இந்த மாவில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யறதுங்கிறது போன வீடியோ 6வது வீடியோலேயே இதை பற்றி அனலம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோ, அதாவது போன வீடியோ 6வது வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பூர்ண கொழுக்கட்டையில் எப்படி இந்த மாவு பிசையணுங்கிறது அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் இப்படி ஆயில் வச்சுக்கணும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. இந்த மாதிரி தடவிட்டு. ஓகே. இதை என்ன பண்ணா இந்த மாதிரி அப்பளம் செய்யற மாதிரி தட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபிளாட்டனிங் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆமா. ஓகே. இந்த மாதிரி இப்படி அகலமா ஓகே பண்ணிக்கணும். ஓகே. பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம இந்த முளைக்கட்டின பயிர் தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, சுண்டல் மாதிரி, இது காரத்துக்காக இந்த மிளகாயெல்லாம் சேர்த்திருக்கோம். ஓகே. இப்ப இது ஸ்டஃப் பண்றோம். இது உள்ள இப்போ இந்த பயிரை உள்ள பூரணமா வைக்கிறோம். பூரணமாக வைக்கிறோம். ஓகே. அதெல்லாம் இனிப்பா வச்சோம். இது காரத்துக்கு இப்படி வைக்கிறோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை தான் பார்த்துருக்கோம். இந்த தடவை நீங்கள் ஒரு சால்ட்டட், ஏன்னா சில பேருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு சால்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ சில பேர் இனிப்பு சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறதுனால அவங்க அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டை கூட ட்ரை பண்ணலாம். இது நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்டஃபிங் பண்ணி உருட்டிக்கிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம நல்லா அதை பண்ணி உருட்டிக்கலாம். ஓகே. இது டிசைனுக்காக. ஓகே. பார்த்தா தேங்காய் டிசைன். ஓ, அதுக்கு குடுமி டிசைன். அதுக்கு இந்த குடுமி. ஓ, சூப்பர். இந்த மாதிரி வைக்கிறோம், டிசைன் கொடுக்கணும். சூப்பர். பார்த்தா இந்த மாதிரி இது பண்ணணும்னா இந்த பூசணிக்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதாவும் போடலாம், டிசைன் பண்ணலாம். அப்படியும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆவியில் வச்சு வேக வச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வெந்தோடனே எடுத்துடலாம். இப்போ முளைக்கட்டின பாசிப்பயிர் கொழுக்கட்டை எப்படி ரெடி ஆயிடுச்சு, எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ஆஃப்டர் 5 minutes நம்ம இப்போ இது ஓப்பன் பண்ண போகிறோம். யா, லெட் அஸ் ட்ரை நவ். இது நைஸ், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வெந்துருச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு இது சாதாரணமாகவே இந்த கையில் இப்படி இது பண்ணனாவே போதும். ஓகே. ஒட்டிக்கல, நார்மலாக நல்ல இதாக இருக்கும். ஓகே.
ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அடுத்து சர்வ் பண்ணும்போது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ முளைக்கட்டின பாசிப்பயிறு கார கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. ஓகே அது எப்படி இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் சொல்கிற மாதிரி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம கொழுக்கட்டையை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். உள்ளே எப்படி வந்துட்டு பூரணம்லாம் வெந்திருக்கு, அதுக்கு கிராஸ் செக்ஷன் கட் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ்! ஸோ வெட்டும்போதே உங்களுக்கு மாவு வந்து வேகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக வராது. இப்போ இதுவும் ஒரு செக்கிங் தான், எப்படி வந்து வெந்திருக்குங்கிறதுக்கு. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம சுவைச்சிட்டு எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு, ம் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஓகே எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ஓகே. ஸோ இந்த இது வந்து டிஷ் வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Until then, thanks you all. Thanks to ஆண்டாளம்மா. Thank you. தேங்க்யூ. நன்றி. பாய்.